அண்ணே உட்கார்ந்து ஒரு நிமிஷம் அண்ணே உட்கார்ந்து பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க. புது கட்சி அண்ணா எல்லா தலைவர் ஒரு நிமிஷம் எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன். உட்கார்ந்து பேசுவாங்க. எல்லா இடத்துக்கும் பதில் சொல்றேன். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். We are the future. அண்மையில் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெறும் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதையடுத்து கட்சியின் எதிர்கால அரசியல் திசை குறித்து அண்ணாமலை அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாஜகவில் தனக்கு எதிர்கால வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக அவர் கருதுவதாகவும் கூறப்படுகிறது. அண்ணாமலைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க பாஜக தலைமையகம் முன்வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அந்த வாய்ப்பை அவர் நிராகரித்ததாக கூறப்படுகிறது. முதலில் ஒரு மக்கள் இயக்கத்தை தொடங்கி பின்னர் அதனை அரசியல் கட்சியாக மாற்றும் திட்டத்தில் அவர் இருப்பதாக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே நாமே தலைவர்கள் என்ற அமைப்பை நடத்தி வரும் அண்ணாமலை அதனை அடிப்படையாக கொண்டு பெரிய அரசியல் தளத்தை உருவாக்க முயற்சிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு துறைகளை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து வலுவான தன்னார்வலர் அமைப்பை உருவாக்கும் நோக்கமும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டெல்லி சென்ற அண்ணாமலை பாஜக கொடி இல்லாத காரில் வந்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. பாஜக தலைவர் நிதின் நபீனை டெல்லியில் சந்தித்த பிறகு இறுதி முடிவை அறிவிக்கலாம் என கூறப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் 2 நாட்களில் பதிலளிப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 4 தொகுதிகளில் பெருந்துறை அல்லது திருச்சி கிழக்கு தொகுதியில் அண்ணாமலை நிற்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவானது. இந்த கூட்டணியை அண்ணாமலை விரும்பவில்லை என்றும் பாஜக தனித்து போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வலியுறுத்தலின் பேரில் தமிழக பாஜக தலைமை மாற்றப்பட்டதாகவும் அரசியல் வட்டாரங்களில் அப்போது பேசப்பட்டது. IPS அதிகாரியாக பணியாற்றிய அண்ணாமலை 2020ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். தீவிர பிரச்சாரங்கள், நடைப்பயணங்கள் மற்றும் சமூக வலைதள செயல்பாடுகள் மூலம் தமிழகத்தில் பாஜகவின் முகமாக உருவெடுத்தார். தற்போது அவர் எடுக்கும் அடுத்த கட்ட அரசியல் முடிவு தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.